பிராணன்கிறது என்ன அப்படின்னா, நீங்க எங்க இருந்தனாலும் அதை சேர்த்து வைக்க முடியும். நல்ல உணவு சாப்பிட்டீங்கன்னா பிராணன் ஜெனரேட் ஆயிடும். நல்லா தூங்குனீங்கன்னா உங்களுடைய உயிராற்றல் நல்லா இருக்கும். சந்தோஷமா ஒரு குழந்தையோட சிரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதன் மூலமா நீங்க என்ன அடைவீங்க அப்படின்னா, அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு தேவையான ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்குமோ அப்பெல்லாம் நமக்கு பிராணன் கிடைக்குது. எப்பெல்லாம் நல்ல உணவு சாப்பிட்றோமோ, அமைதியா நல்லா அரைச்சு சவைச்சு சந்தோஷமா டேஸ்டா சாப்பிட்றோமோ அப்பவும் பிராணன் கிடைக்குது. எப்பெல்லாம் மன மகிழ்ச்சியோட இருக்கோமோ எப்பெல்லாம் நல்லா தூங்குறோமோ இந்த மாதிரி நேரங்கள்லாம் நமக்கு பிராணன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல கிடைக்கக்கூடிய பிராணன் நமக்கு பத்தலை. 1/2 மணி நேரம் போய் ஆஃபீஸ் போய் உட்காந்து ஒரு 2 மீட்டிங் அட்டன் பண்ண உடனே எல்லா எனர்ஜியும் போயிடுது. ஏன்னா நான் சரியா தூங்கலை, சரியா சந்தோஷமா இல்லை, எப்போவுமே மென்டல் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல தான் யோகிக் சிஸ்டம் ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ் கொண்டு வராங்க. என்ன சொல்றாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து 15 நிமிடமாவது மூச்சு சார்ந்து ஏதாவது ஒரு பயிற்சியை செஞ்சிருங்க. நீங்க ஆசனமாக கூட இருக்கலாம், ஆசன பயிற்சியாகவே இருந்தாலும் அதற்குள்ளும் மிகச்சரியாக மூச்சு எப்போ இன்ஹேல் பண்ணணும் எப்போ எக்ஸேல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணினா உங்களுக்கு பிராணன் உற்பத்தி ஆயிடும்.